கோயில்ல கல்லுக்கு மேல கல்லு வச்சு வேண்டிக்கிட்டா காதல் கை கூடும்னு உங்களுக்கு தெரியாது, அப்படிதானே? அப்படியா? அப்படி வேற ஒண்ணு இருந்ததா? ஐயோ, என்னமா சமாளிக்கிறீங்க? சரி, ஒருவேளை அந்த கோயில்ல கல்லுக்கு மேல கல்லு வச்சா காதல் சக்சஸ் ஆகும்னு வேண்டிக்கலான்னு தெரிய வந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? போங்க, நீங்க ரொம்ப புத்திசாலி புனிதா. ஒருத்தரை எங்க மடக்கணும், எப்படி மடக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. பேச்செல்லாம் மாத்தாதீங்க, சொல்லுங்க என்ன பண்ணிருப்பீங்க? அது வந்து சும்மா கல்ல வச்சு இல்ல, கல்ல வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமேனு பண்ணி வச்சேன், அவ்வளவுதான். அப்படின்னா உங்க மனசுல யாரோ இருக்காங்க, கரெக்டா? கபிலா, சொல்லிடுறா, நீதான்னு சொல்லிடு. கபிலன், பதிலையே காணும். அது அது பனி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல, நீங்க உள்ள போயிடுங்க, உடம்பு முடியாம போயிட போதுங்க, போங்க. இப்படி பேச்ச மாத்துறதெல்லாம் பழைய டெக்னிக் கபிலன். ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என் மனசுல இருக்கிறவங்கள பத்தி கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன் புனிதா. அப்போ யாரோ இருக்காங்க, அது யாரு? அது என்னங்க அது? போங்க, சும்மா என்னைய கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க யாரோ விரும்புறீங்களா? இல்ல இல்ல, இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்ல. நினைவு தெரிஞ்சதுல இருந்து எல்லாமே எனக்கு என்னோட அம்மா தான். எனக்கு நல்லது கெட்டது எது நடந்தாலுமே நான் முதல்ல சொல்றது என் அம்மா கிட்டதான். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு தோணுது, கேட்கலாமா? என்னது? கேளுங்க. நான் சின்ன வயசுல இருக்கும் போதே என்னோட அம்மா இறந்துட்டாங்க. மரகதம் அம்மா வர வரைக்குமே நான் என் அம்மாவை தேடிக்கிட்டே இருந்தேன். மரகதம் அம்மா வந்ததும் எனக்கு எல்லாமே அவங்க தான் ஆயிடுச்சு. நீங்களும் அம்மாவை தேடி இருப்பீங்கல்ல? நீங்க எப்படி கபிலன் சமாளிச்சீங்க? அதுலயும் தங்கச்சியும் அப்பாவையும் எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறீங்க. உங்களை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமாவும் பெருமையாவும் இருக்கு. கபிலன், நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? இல்லங்க, நீங்க தப்பாலாம் எதுவும் கேட்கல. எங்க அம்மாவை பத்தி நான் என்னைக்கும் பேசினதே இல்லை. நீங்க கேட்டதும் நான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். எனக்கு என் அம்மாவோட முகம் ஞாபகத்திலே இல்லைங்க. அப்பா கிட்ட இருக்கிற அம்மாவோட போட்டோ மூலமா தான் நான் அம்மாவை ஞாபகத்தில் வச்சிருக்கேன். மற்றபடி அம்மா எனக்கு ஞாபகத்தில் வர முகம் என் தங்கச்சி அமுதோட முகம் தாங்க. நானும் நிறைய இடத்துல அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேங்க. நமக்கு பிடிச்சத நமக்கு கேட்குற நேரத்தில் செஞ்சு தர்றதுல இருந்து எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு முதல்ல அப்பா கிட்ட சொன்னா கூட, அம்மா இருந்திருந்தா இதை எப்படி கேட்டிருப்பாங்கன்னு நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேங்க. அம்மாவோட மடியில சாஞ்சு படுத்துக்கணும்னு சில நேரத்துல தோணுங்க. இப்படி நான் நிறைய விஷயத்துல மிஸ் பண்ணிருக்கேன் எங்க அம்மாவை. உங்க அம்மா கிட்ட நீங்க எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரப்போற உங்க மனைவி கொடுப்பாங்க. புனிதா, ஒருவேளை அவங்க ரொம்ப பிஸியான ஆளா இருந்து என்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டா கூட
அதுக்கும் நான் கவலைப்பட மாட்டேங்க. அவங்களுக்கும் நான் அம்மாவாவே இருப்பேன். அவங்கள நான் அம்மா மாதிரி பார்த்துப்பேங்க. அம்மா மாதிரியா? ரொம்ப கொடுத்து வச்சவங்க அந்த பொண்ண. எவ்வளோ பிஸியா இருந்தாலும் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா எந்த பொண்ணுக்குமே அவரை கடைசி வரைக்கும் விட்டுட்டு போகாம கூடவே இருக்கணும்னு தோணும்.